ஃபாரம் கோழி ஒன்று வாங்கியிருக்கோம். அந்த கோழி வந்து க்ளீன் பண்ணிட்டு ஒரு சூப்பராக ஒரு கோழி ரெசிபி செஞ்சிடலாம். ஓகேங்களா? சிக்கன் எழுந்து சீக்கிரம் தண்ணிலாம் வச்சோம் குடிச்சிது. அப்படி எழுதுனா எந்திரிக்க மாட்டேது, அப்படியே படுத்துகிட்டே இருக்குது. கோழி ஃபாரம் கோழி இது க்ளீன் பண்ணிட்டு ஒரு ரெசிபி செஞ்சிடலாம். ஓகேங்களா? இப்போ அந்த கோழி வந்து நம்ம க்ளீனாக வந்து ஃபஸ்ட்டில் அந்த கட் பண்ணுற மாதிரி தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அப்புறம் கட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்கின் அவுட் பண்ணிட்டோம். நீ கோழி கடைக்கு தான் போனோம் க்ளீன் பண்ணலான்ட்டு. அந்த கடையில் மூட்டு இருந்தாங்க, வேறு எங்கே க்ளீன் பண்ணுன்னு தெரியல. உடனே என்ன பண்ணோம், நாங்களே வீட்டில் கொண்டு வந்துட்டு கட் பண்ணிட்டு ஃபுல்லாக ஸ்கின் அவுட். இந்த வெள்ளை கோழி ஃபாரம் கோழி எப்போ நீங்கள் செஞ்சாலும் ஸ்கின் அவுட் மட்டுமே செய்யுங்க, ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இப்போ ஸ்கின் அவுட் பண்ணிட்டு க்ளீனாக எடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கால் லிவர் இதெல்லாம் வந்து நல்லா சூடு பண்ணிட்டு க்ளீனாக தோல்லாம் எடுத்துட்டோம், கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ அந்த கோழியை நமக்கு தேவையான சைஸில் க்ளீனாக கட் பண்ணிட்டு சூப்பராக ரெசிபி செஞ்சிடலாம். ஓகேங்களா? இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ அதெல்லாம் கோழி கடையில் கட் பண்ணணும், சரி நமக்கு தெரிஞ்சது கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? க்ளீனாக கழுவிட்டுருக்கோம், க்ளீனாக வந்து கழுவிட்டுருக்கோம். நம்ம என்ன சைஸ் வேணுமோ சைஸை க்ளீனாக கட் பண்ணிடலாம். இல்லை பீஸ் மட்டும் தனியாக எடுத்துட்டோம். அதே போல் நமக்கு தேவையான சைஸில் நம்ம க்ளீனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் சிக்கன் கோழி வந்து க்ளீனாக கட் பண்ணி நல்லா க்ளீனாக கழுவி வச்சுருக்கோம், ஸ்கின் அவுட் தான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ கிரேவி செஞ்சிடலாம். இதுக்கு மிளகாய் தூள்லாம் தான் போடலங்க, மிளகாய் போட்டிருக்கோம், ஜீரகம், மிளகு, கிராம்பு, தேவையான உப்பு, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், அரை மூடி தேங்காய் அரைச்சிது, இஞ்சி இவ்வளோ தாங்க. இது சிம்பிளாக ஒரு கிரேவி செய்ய போகிறோம். இது மிளகாய் தூளோ மஞ்சள் தூளோ மற்றபடி கரம் மசாலா எதுவுமே போடல, சிம்பிளாக நம்ம ஒரு மசாலா போட்டு ஒரு சூப்பரான ஒரு கிரேவி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் சூடாகிடுச்சு. சின்ன வெங்காயம் போட்டுடலாம், அடுத்தது மிளகாய் போட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உப்பு, கிராம்பு, ஜீரகம், மசாலாலாம் போட்டுடலாம். ஓகேவா? கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இதையும் போட்டுடலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. மசாலா இவ்வளோ தான், தக்காளி கூட சேர்க்கலை. நீங்கள் தேவைப்பட தக்காளி சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? தக்காளி நான் சேர்க்கலை, நீங்கள் தேவைப்பட தக்காளி சேர்த்துங்க. இதை வந்து நல்லா வதக்கிட்டு அரைச்சிட போகிறோம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனவுடனே இதை க்ளீனாக அரைச்சிட்டு அப்படியே சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி. ஓகே, நல்லா வதங்கியிருக்கு. தேவையான தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு மசாலா அரைச்சிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கோம், எண்ணெய் சூடாகிட்டு மசாலா கிரேவி பண்ண பானலில் சிக்கன் கிரேவி பண்ணிடலாம். கோழிக்கறி ரெடியாக இருக்குது, மசாலா ரெடியாக இருக்குது, சட்னி மாதிரி சூப்பராக அருமையாக இருக்குது. நல்லா மசாலா ரெடி பண்ணி ஜீரகம் போட்டுடலாம். நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே வந்து எல்லாம் இப்போ வதக்கி அரைச்சிருக்கோம், அதெல்லாம் எதுவும் போடல. ஜீரகம் மட்டும் போட்டு அப்படியே மசாலா ஊற்றிடலாம். இப்போ ஓகேங்களா? மசாலா ஊற்றலாம். மசாலா ஊற்றியாச்சு. மசாலா ஊற்றினோடனே கமகமான சூப்பராக அருமையாக மணமாக இருக்குது. நல்லா க்ரீன் மசாலா வந்திருக்கு. கொஞ்சம் கொதித்த உடனே நம்ம சிக்கனை போட்டலாங்க. வேறு ஒன்றும் அவ்வளோ எல்லாமே உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக போட்டுருவோம். நான் தக்காளி மட்டும் சேர்க்கல, அவ்வளோதான். நீங்கள் தக்காளி இருந்தால் தக்காளி கூட போட்டுக்கலாம். நான் அன்றைக்கி ஏன் போடலைங்கன்னா தக்காளி வீட்டில் இல்லை, போயிட்டு கடையில் வாங்கிட்டு வரணும். சரி தக்காளி போடாமலே செஞ்சிடலான்ட்டு அப்படியே செஞ்சிட்ருக்கேன். அவ்வளோதாங்க. ஓகேங்களா? சிக்கன் நல்லா க்ளீனாக கழுவி வச்சுருக்குங்க.
இப்போ நம்ம கிரேவியில் அப்படியே சேர்த்துடலாம். ஓகேங்களா? அது நல்லா வேகட்டும். இது வெடை கோழிங்க இலசான கோழி தான். ஒரு 10 நிமிஷம் வந்தால் க்ளீனாக வெந்துடும். அதிக நேரம் வேகணும்னு அவசியம் இருக்காது. ஓகேங்களா? ஒரு 10 நிமிஷம் அது வேகட்டும். நம்ம காலு தலை லிவர்லாம் இருக்குது, அதையும் போட்டுடலாம். அது வேகட்டும். நல்லா களி கொடுங்க. ஒரு 10 நிமிஷம் தான் போதுங்க. ஜாஸ்தி வேணால் இலசு வெடைக்கோழி 10 நிமிஷத்தில் சூப்பரான க்ரீன் மசாலா சிக்கன் கிரேவி ரெடி. ஓகேங்களா? காரெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா ஒரு கலக்கலாம். ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த உப்பு கரைஞ்சோடனே 2 நிமிஷம் ஓடனே நம்ம க்ளீனாக இறக்கிடலாம். கிரேவி கரெக்டாக வந்துடுச்சு. உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஒரு 2 நிமிஷம் ஜாஸ்தி வேணும். 2 நிமிஷம் வந்தோடனே இறக்கிடலாம். இப்போ சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. ஸ்கின் அவுட். அவ்வளோதாங்க. நம்ம சைடில் என்ன க்ளீனாக பிரிஞ்சு வச்சு நல்லா க்ளீனாக வெந்துட்டுருக்கு. வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரீனுக்காக எதையும் கலரோ எதுவும் வேறு எதுவும் ரசாயன பொருள் எதுவும் சேர்க்கலை. அதாவது கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் தூக்கலாக போட்டோம்னா நம்ம க்ரீன் மசாலா வந்துடும். நம்ம இதுக்குன்னு தனியெல்லாம் கலர்லாம் சேர்க்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நம்ம மாமலா மிளகாய் தூள், மஞ்சள் அப்படின்னு சேர்க்கும்போது எப்படி இருக்கும்? ரெட்டு கலரில் வரும். ஆனால் இதுக்கு நம்ம கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, அது கூட பார்த்திங்கன்னா பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். அதனால நமக்கு ஃபுல்லாக க்ரீன் கிரேவி சூப்பராக அருமையாக வந்துடுச்சு. பாருங்கள், சூப்பராக அருமையாக வெந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ ஒரு போலுக்கு மாற்றிடலாம். இவ்வளோ தாங்க. இந்த டேபிள் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? புதுசாக வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் நான் போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே காய்ஸ், அருமையாக சூப்பராக அதை இந்த எண்ணெயில் கரெக்டாக பிரிஞ்சு வந்துருக்கு. கரெக்டாக நம்மள வெந்து இருக்குது. அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. சூப்பர் டேஸ்ட்டில் க்ரீன் மசாலா சிக்கன் கிரேவி. ஓகேங்களா? ஸ்கின் அவுட் க்ரீன் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். அருமையான டேஸ்ட்டில் அருமையாக இருக்குது. தண்ணியெலாம் அதிகமாக சேர்க்கலைங்க. ஒரு கிரேவி பதம் கரெக்டாக செய்யும். ரைஸ் போட்டு சாப்பிடலாம், அப்படி கூட சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பரான அருமையாக டேஸ்ட் சாப்பிடுவோம். எப்படி சாப்பிட்டு பார்த்துடலாம். உப்பு, காரம் ரெண்டுமே கரெக்டான போல இருக்குது. இதே போல் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். ஓகே காய்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். ஓகே.